அம்மானாலே எப்பவுமே ஸ்பெஷல் தாங்க. ஒருவேளை அம்மாவை புரிஞ்சுக்காதவங்க, அம்மாவோட சமையலை குறை சொல்றவங்க இந்த கதையை கேட்டுட்டு திருந்துங்க. சரி, நோய் நோயின்னு பேச வேணாம், வாங்க கதைக்குள்ள போலாம். அவள் பெயர் நீலா. ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை செய்கிறாள். அவரின் நிறுவனத்திற்கு எதிரே ஒரு சிற்றுண்டி கடை ஒன்று இருந்தது. பார்க்க சிறியதாக இருந்தாலும் உணவுகள் அனைத்தும் தரமானதாகவும் சுவையானதாகவும் இருக்கும். இந்த கடையில் பெண் ஒருவர் வேலை செய்து வந்தார். எப்பொழுதாவது நீலா அந்த கடைக்கு சென்று டீ குடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தாள். ஒரு நாள் மதிய வேளையில் தன் சக தோழியுடன் சென்று மதிய உணவு ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்தாள். இதை பார்த்த அவளது தோழியும், நீதான் மதிய உணவு கொண்டு வந்திருக்கிறாயே, பிறகு எதற்கு உணவு ஆர்டர் செய்தாய் என கேட்க, நான் தினமும் இதையே சாப்பிட்டு வருகிறேன், எனக்கு அலுப்பு தட்டிவிட்டது, அதனால் இன்று இங்கு சாப்பிடலாம் என முடிவெடுத்து விட்டேன் என கூறி ஆர்டர் செய்த உணவு வர இருவரும் சாப்பிடத் தொடங்கினர். பிறகு தோழியும், நீ கொண்டு வந்த உணவை என்ன செய்ய போகிறாய் என கேட்க, யாரேனும் வந்தால் கொடுத்து விடலாம், அல்லது போகும் வழியில் ரோட்டோரமாக வைத்துவிட்டு சென்று விடலாம், யாரேனும் மனிதர்கள் அல்லது ஏதாவது விலங்குகள் சாப்பிட்டு விட்டு போகட்டும் என சிரித்தபடியே சாப்பிடத் தொடங்கினாள். அப்போது வீட்டில் இருந்த நீலாவின் அம்மா தொலைபேசியில் அழைத்தார். சாப்பிட்டு விட்டாயா என கேட்க, நான் சாப்பிட்டு விட்டேன், வீட்டில் வந்து உன்னை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக தொலைபேசியை வைத்து விட்டாள். இதை அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தாள் அந்த கடையில் வேலை பார்க்கும் பெண். பிறகு சாப்பிட்டு முடித்ததும் அவர்களிடம் ஒரு பிளாஸ்டிக் தட்டை வாங்கி கொண்டு சொன்னது போலவே தனது மதிய உணவை அந்த கடையிலிருந்து சிறிது தூரம் தள்ளி சாலையோரமாக வைத்துவிட்டு சென்றாள். இப்படியாக 3 நாட்கள் இந்த சம்பவம் தொடர்ந்தது. ஒரு நாள் அவர் சாலையோரமாக உணவை வைத்துவிட்டு செல்லும் பொழுது அவரது டிபன் பாக்ஸை அங்கேயே மறந்துவிட்டு சென்றாள். சிறிது தூரம் சென்றவுடன் அவளுக்கு ஞாபகம் வந்தது. தனது தோழியிடம், நீ அலுவலகத்துக்கு செல், நான் போய் எடுத்து வருகிறேன் என கூறி உணவு வைத்த இடத்திற்கு வந்தாள். அப்படி வந்தவள் அந்த காட்சியை பார்த்ததும் அதிர்ச்சியானாள். ஏனெனில் அந்த உணவை அந்த கடையில் வேலை பார்க்கும் பெண் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். இவளை கண்டதும் அந்த வேலை பார்க்கும் பெண் பதட்டத்துடன் எழுந்து நிற்க, இவளும் கையை உயர்த்தி அமர்ந்து கொள் என்பது போல செய்கை காண்பித்தாள். அவள் சாப்பிட்டு முடித்ததும் நீலா கேட்டாள், ஏன் இந்த சாப்பாட்டை சாப்பிடுகிறாய்? இந்த கடையில் உனக்கு உணவளிப்பதில்லையா என கேட்டாள். அதற்கு அந்த பெண்ணும், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, எனக்கு இந்த கடையில் தாராளமாக உணவு கிடைக்கும், ஆனால் அம்மாவின் பாசம் மட்டும்தான் எனக்கு கிடைப்பதில்லை என்று கூறினாள். ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டிருந்த நீலாவிடம் அவளே தொடர்ந்தாள். நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது எனது அம்மா உணவை வைத்து கொண்டு சாப்பிடு சாப்பிடு என என் பின்னால் ஓடி வருவார். நான் அதை சாப்பிடாமல் ஓடி ஒளிந்து கொள்வேன். பிறகு எனக்காக எனக்கு பிடித்த விதவிதமான பலகாரங்களை செய்து கொடுப்பார். அது ஒரு உணவு என்பதை தாண்டி அவரது அன்பு ஆழமாக கலந்திருக்கும். சில வருடங்களில் ஒரு விபத்தில் அவர் இறந்து போனார். பிறகு அந்த ருசியான உணவு கிடைக்கவில்லை, அந்த பாசமும் கிடைக்கவில்லை. அதை நினைத்து நான் பல நேரங்களில் அழுதிருக்கிறேன். அன்று நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது தொலைபேசி அழைப்பு வந்த பொழுது நான் கவனித்தேன். உங்கள் அம்மாவும் அதே போல அன்பு கலந்த மதிய உணவை உங்களுக்காக தயார் செய்திருப்பார் என தெரிந்து கொண்டேன். அதை நீங்கள் வீணாக்குவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் மகளுக்காக ஒரு அம்மா உண்டாக்கிய உணவு எப்படியும் அன்பு இல்லாமல் இருக்காது. அந்த அன்பிற்கு ஏங்கிய நான் ஒரு அம்மாவின் பாசம் வீணாக கூடாது என்பதற்காக அந்த உணவை உண்டேன். உண்மையில் உங்கள் அம்மா உங்கள் மேல் அதிகம் பாசம் வைத்துள்ளார். அதை அந்த சாப்பாட்டின் ருசியை வைத்து அறிந்து கொண்டேன். சில பேருக்கு சாப்பாடு கிடைப்பதில்லை, சில பேருக்கு அம்மாவே கிடைப்பதில்லை. இது இரண்டும் கிடைத்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். உங்கள் சாப்பாட்டை சாப்பிட்டதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் என கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த நீலாவின் கண்களினோரம் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தன. ஒன்றும் பேசாமல் தனது டிபன் பாக்ஸை வாங்கி கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றாள். மறுநாள் அதே நேரத்தில் அந்த கடைக்கு வந்தாள் நீலா. அங்கு வேலை செய்யும் பெண்ணும், உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேண்டுமா அக்கா என கேட்டாள். நீலாவும் சாப்பிட வேண்டும், ஆனால் இருவரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்றாள். அம்மாவிடம் சொல்லி 2 டிபன் பாக்ஸ்களை எடுத்து வந்துள்ளேன், வா இருவரும் சாப்பிடலாம் என அந்த பெண்ணை கூப்பிட்டாள் நிலா.
இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பெண்ணும் அவளோடு சாப்பிடுவதற்கு சம்மதித்து அவளோடு அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினாள். பின்பு நீலாவிற்கு நன்றியும் கூறினாள். அதற்கு நீலா, உனக்கு நான் தான் நன்றி சொல்ல வேண்டும். இத்தனை நாளாக நான் சாப்பாட்டை வெறும் சாப்பாடாக மட்டுமே நினைத்திருந்தேன். அதில் இருக்கும் பாசமும் அம்மாவின் அன்பும் எனக்கு புரியாமல் இருந்தது. இதை எனக்கு உணர்த்தியவள் நீதான். உனக்கு நான் தான் நன்றி கூற வேண்டும் என சொல்லிவிட்டு அந்த பெண்ணுக்கு நன்றி கூறினாள் நீலா. இந்த கதையோட கருத்துக்களை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் சுலோ. பாய்.